நெல்லை மாவட்டம் கொக்கரகுளம் விஜேஎஸ் மருத்துவமனையில் இலவச பொது இருதயம் மகளிர் மருத்துவம் மற்றும் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் டாக்டர் விஜேஎஸ் ஜெயக்குமார் மற்றும் டாக்டர் இந்துஜா பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்தனர். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவ பரிசோதனை செய்து பயனடைந்தனர். இந்த முகாமை மருத்துவமனை மக்கள் தொடர்பு அதிகாரி சதீஷ்குமார் இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருந்தார். கார்டியாலஜிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கொக்கரகுளம் திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஜெனரல் மெடிசின், கார்டியாலஜி, ஆங்காலஜி, ஆஸ்ட்ரனிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கு ஃப்ரீ கேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட முதல் ஃப்ரீ கேம்ப் திருநெல்வேலி மக்களுக்காக எல்லா பிளட் டெஸ்ட்டுமே, ஸ்கேன், கேன்சர் ஸ்க்ரீனிங், ஹார்ட் அட்டாக் ஸ்க்ரீனிங், பிளட் டெஸ்ட், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். இவங்களோட ஃபஸ்ட் கேம்ப்பாக இதேமாரி தொடர்ந்து எல்லா மாதமும் ஃப்ரீ கேம்ப் அந்த டைமில் மக்கள் வந்து இந்த வசதியை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோம் டாக்டர்? நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து இக்னோரன்ஸ், அதாவது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சில ஹார்ட் அட்டாக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண வியாதி. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வியாதி. ஒரு சுகரை நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாலும், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதுமாதிரி நீங்கள் 3 விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக ட்ரீட் பண்ணாலே மக்களுக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற வியாதியை முழுசாக எடுக்க முடியாது சொசைட்டியிலேருந்து. அதுபோக சில விஷயங்கள் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். ஹார்ட் அட்டாக் வந்து முற்றிலும் ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஃப்ரீ கேம்ப். ரெண்டாவது கேன்சர் பொறுத்தவரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை முழுமையாக குணப்படுத்த முடியும். அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குதுலாம். கேன்சருக்கு பயந்து அதை எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாமல், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் கடைசி ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் கேன்சருக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிட்டா அதை 100% குணப்படுத்த முடியும். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ கேம்ப். இல்லை, இப்போ மக்கள் வந்து செக் பண்ணிக்கிறாங்களா? அவங்களுக்கு அந்த பயம் இருக்குதா? எப்படி ஃபீல்? அதாவது மக்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா, நம்ம டாக்டர்கிட்ட போனால் நமக்கு வியாதி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் தான் இருக்குது. இந்த வியாதியை கண்டுபிடிச்சிட்டா அதை சீக்கிரம் குணப்படுத்தி நீங்கள் நிம்மதியாக வாழலான்ற இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலே டாக்டருக்கு போகிறது பயப்படுறாங்க. ஸோ அதனால சரி அட்லீஸ்ட் ஃப்ரீ கேம்ப் போட்டாலாச்சும் அவங்க வருவாங்க. இப்போ இன்றைக்கி நாங்கள் நிறைய பேஷண்ட்டுக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். அதில் 1-2 பேஷண்ட்டு கேன்சர்னு டவுட் இருக்குது. அது ரிப்போர்ட்டெல்லாம் பண்ணோம். ஸோ நீங்கள் நாங்கள் அது கேன்சர் தானே உறுதி பண்ணிட்டோம்னா அவங்கள முற்றிலும் க்யூர் பண்ணிடலாம். இதே பேஷண்ட் இன்றைக்கி நம்ம ஃப்ரீ கேம்ப் போடலைன்னா அவங்க அந்த வியாதியோட உட்காந்து 6 மாதம் 1 வருஷம் கழித்து டாக்டர் கிட்ட வருவாங்க. அன்றைக்கி வியாதி ரொம்ப பரவிருக்கும். அன்றைக்கி நம்மளால் வைத்தியம் பண்ண முடியாது. அந்த ஒரு கண்டிஷன் போடும். இன்றைக்கி நம்ம ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறோம்னா அது பேஷண்ட் மட்டும் இல்லை, அந்த பேஷண்ட் அந்த குடும்பமே அன்றைக்கி நல்லா இருக்கும் போது. சார், கேன்சருக்கு அறிகுறி என்ன சார்? ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்க்கணும்னா என்ன அறிகுறிகளாக இருக்குது? கேன்சருக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லங் கேன்சர் எடுத்துக்கோங்க. லங் கேன்சர்னால் அவங்க இருமும்போது சளியில் ரத்தம் வருகிறது. ப்ளஸ் இன் ஜென்ரல் மற்ற எந்த கேன்சராக இருந்தாலும் ரொம்ப வெயிட்டு குறைகிறது, பசி இருக்காது, வெயிட்டு என்ன காரணமே தெரியாது, பட் அவங்க வெயிட்டு குறைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேன்சருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன் ஜென்ரல் இந்த மாதிரி பசி இல்லாமல் இருக்கிறது, வெயிட்டு குறைகிறது, இல்லை யூரினில் பிளட்டு போகிறது, மோஷன் போகும்போது பிளட்டு போகிறது, சளியில் பிளட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது கட்டிகள் உங்களுக்கு தெரிய முடியாத கட்டிகள் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்து உடனே கண்டுபிடிச்சி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணால் more than 90% ஆஃப் த கேன்சருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பழைய காலத்தில் ட்ரீட்மெண்ட் கிடையாது கேன்சருக்கு. இன்றைக்கி more than 90% ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் அதை பண்ணலாம். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ரெகுலராக செக்அப் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா? வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட செலவு கம்மி, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. இப்போ உயிரும் பாதுகாப்பாக இருக்கும், இப்போ குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அந்த கேன்சர் சம்பந்தமாக நீங்கள் சொன்ன அறிகுறியில் வந்து ஆரம்ப ஸ்டேஜா கடைசி ஸ்டேஜா? ரத்தம் வருது, கட்டி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு சில பேருக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும், ஒரு சில பேர் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இன் ஜென்ரல் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் ரொட்டீனா நல்லா ப்ராப்ளம் இருக்குதோ இல்லையோ 45 வயசு ஆகிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒருக்க பேசிக் செக்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்லது.